ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா நாகர்கோவில் டு தஞ்சாவூர் ஒரு ட்ராவல் vlog தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இங்கே இருக்க லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பாருங்கள், இப்போவே பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு வியூ எல்லாம். சூப்பராக வியூ போயிட்டேன் இங்கே. பாருங்க, அங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு சிலுவை இருக்கு பாருங்க. சிலுவையில் ஒரு சிலை கருத நாட்டோட. ஆமாம், ஜீசஸ் கிரைஸ்டோட. ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ரெடிமர் ஸ்டாச்சு இருக்குல்ல, ஆமாம், அதே மாதிரி ஒரு சின்ன வெர்ஷன். அங்கே பாருங்க ஃப்ரெண்டில் விண்டு மில் எல்லாம் தெரியுது. இங்கே இருந்து உங்களுக்கு இது தோவாளை பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். தோவாளை தாண்டிடுச்சு. இங்கே இருந்து விண்டு மில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த லொக்கேஷனே நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா காற்று வீசுது பாரு. அந்த மரத்துல எல்லாம் பாரு, காற்றெல்லாம் பயங்கரமாக வீசிட்டு பயங்கரமா காற்று. நேற்று நைட்ல இருந்தே காற்று ரொம்ப அதிகமாக தான் வீசிட்டு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டு. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக விண்மில்ஸ் இருக்கும். அப்படிதானே? ஆமாம், சைடில் பயங்கரமாக நல்ல கலர்ஃபுல்லான செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. ஆமாம், ஃப்ளவர் பாட் மாதிரி எல்லாம் பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகம். வெயில் அதிகமாக இருக்கு. ஈவினிங் டைம்ல இந்த ரோட்ல வந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா குமாரபுரம்னு போட்டிருக்காங்க.
எல்லாம் பயங்கரமா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, காத்து வீசி சுத்திட்டு இருக்கு. அவ்வளோ பயங்கரமா காத்து வீசுது. நார்மலா இந்த அளவு காத்தே வீசாது. இல்ல வீசும். ஆமா ஆமா, நம்ம இப்ப வரும்போது அந்த அளவுக்கு இல்ல, ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப அதிகமா காத்து வீசும். முடிஞ்சிச்சு. நம்ம இனி என்ன பைபாஸ்ல ஏறிட்ட மாட்டோட முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள. ஆமா, அந்த ரோடு முடிஞ்சிச்சு. இனி நம்ம திருநெல்வேலி பைபாஸ் தான், ஹைவே இது. ஹைவேல ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அந்த ரோடு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது இப்பதான் இந்த இது பிரிட்ஜ் போட்டுட்டு இருக்கேன், அதனாலதான் இப்படி இருக்கு. வேலை முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருநெல்வேலி பக்கமாக போயிட்டு இருக்கோம். பணக்குடி தாண்டிடுச்சு நினைக்கிறேன். பணக்குடி தாண்டிடுச்சு. இது எங்கே நம்ம நிப்பாட்டோட ஸ்ட்ரைட்டாக கோவில்பட்டியா? ஆமாம், கோவில்பட்டியில் சரவண பவனில் போய் நிப்பாட்டும். அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த பிளேஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்டு தான் நடுவோட? ஆமாம், எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. ஏன்னா வண்டி பார்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆமாம், வண்டி பார்க்கிங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, சின்ன பசங்க இருந்தால் விளையாடுறதுக்கு அப்படி உள்ள இடம் எல்லாம் அதில் இருக்குது. கரெக்ட். இனி அடுத்து அந்த ஸ்பீட் பிரேக் எங்கே வரும்னு தெரியல. ஆமாம், இங்கே நிறைய ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க, ஸ்பீட் பம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. டக்கு டக்கு டக்குன்னு வண்டி போயிடும். ஆனால் ஸ்பீடாக போனால் வண்டி போயிடும். ஆமாம், நம்ம ஸ்லோ பண்ணி போனோம்னா நம்ம லேட் ஆகும், போகிற இடம் லேட் ஆகும். இல்லை, ஸ்லோ பண்ணியானா சில இடத்துல போக வேண்டிய இடத்துல போய் தானே ஆகணும். ஸ்லோ பண்ணி போனாலுமே அந்த வண்டி அந்த ஷேக்கிங் இருக்குல்ல. ஆனால் பெரிய வண்டினா தெரியாதோ? இப்போ வர வண்டியில எல்லாம் தெரியாது. ஆனால் திருநெல்வேலி போகிற ரூட்டில் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. திருநெல்வேலி வரைக்கும் மேக்ஸிமம் அதிகமாக போட்டிருக்காங்க. அது தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோவில்பட்டி பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். இனி நேரே கோவில்பட்டி சரவண பவனில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது, கிளைமேட் தான் சரியில்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஆமாம், பின்னாடி பார்த்தோன்னா நம்ம சங்கர் சிமெண்டோட ஃபேக்ட்ரி கூட பார்க்க முடியும். அதை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த அளவு டிராஃபிக் இல்லை என்ன இங்கே. கரெக்ட், டிராஃபிக் கொஞ்சம் பரவாயில்ல. ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறது நல்லது தானே டுடே? கரெக்டு, மார்னிங் ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணணும். ஆமாம், அந்த ரோட்டுக்குள்ளே ஸ்பீட் லிமிட் என்னவோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் போகணும். பக்கத்துலேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பீட் லிமிட்டை. அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் போகணும். இன்னொன்று சில ஏரியாஸ்லலாம் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்ஸ், டேஞ்சர் ஏரியான்னு சிலது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு போர்ட் போட்டு அங்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பொறுமையாக போகிறது நல்லது. அதே மாதிரி ஹைவேஸில் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த செடிங்களுக்கு பக்கத்தில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இடையிலேருந்து நாயோ இல்லை எதுவும் மாடோ அந்த மாதிரி ஏதாவது வர்றது கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கே சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஆமாம், அதுக்கும் சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கவனித்து ஞாபகமாக இருந்து ஓட்டுறது நல்லது. எது வந்தாலும் நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஸ்பீடில் தான் நம்ம போகணும். ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போனோம் அப்படின்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற அளவு ஸ்பீடில் போகணும். அப்படி இல்லைன்னா பார்த்து பொறுமையாக. ஆமாம், 100 பேர் போனாங்கன்னா 100ல் ஒருத்தர் அவசரமாக போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது இருக்கும். இப்போ மற்றவங்க எல்லாம் பொறுமையாக போகலாம் தானே. நம்ம வேகமாக போய் நமக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லைன்னா நம்ம பொறுமையாகவே போகலாம். இந்த சரவண பவன் கிட்ட வந்துட்டோம், கோவில்பட்டி.
சரவணா தான் இருக்கு, கிட்டக்க வந்துட்டான். அது பக்கத்துல கோவில்பட்டி சரவணமலைக்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்கான். என்னது டுடே? கும்பகோணம் டிகிரி காஃபி. கும்பகோணம் டிகிரி காஃபிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. காமிக்கலாம், பக்கத்துல வந்துட்டு நம்ம நான் கொஞ்சம் ஃப்ரீயா இது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா, இதை போட்டிருக்காங்க பாருங்க, ஹோட்டல் சரவணபவன். ஆம்பியன்ஸே நல்லா இருக்கு, வெளியே உட்கார்றதுக்கு. இன்னும் இங்க சூடு அல்வாவும் கிடைக்கும். கரெக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூடான அல்வா. இதுதான் உள்ள போட்டு நாங்கள் வந்தோம்னா இதில் தான் நிப்பாட்டுவோம். எந்த இடத்துல சொல்கிறேன், நம்ம இதுலேயே நிப்பாட்டுவோம். இதில் தான் வெயில் இல்லாமல் இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்படியாக நம்ம டீ காஃபி குடிச்சிட்டு சரவண பவன்ல இருந்து கிளம்புறோம் மதுரையை நோக்கி. அப்படிதானா? எப்படி இருந்துச்சு டீ? நல்லா இருந்துச்சு. ஓகே, அல்வாவும். ஆமாம், என்னோட மைக்கு மைக் ஆஃப்ல இருக்கு. கிளம்பிட்டோம். எப்படி இருந்துச்சு டுடே? டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சு. இனி எங்க நேரம்? இனி நேரு மத்தியான சாப்பாட்டுக்கு லெட்ஸ் மீட் இன் மதுரை. மதுரை போமா இல்லை திருச்சி போமா தெரியல, பார்ப்போம் நம்ம எந்த டைமுக்கு ஆஃப்டர்நூன் போகிறோமோ. ஆனால் மதுரையை தாண்டிட்டோம்னா நமக்கு வேற நல்ல ஹோட்டல்ஸ் கிடையாது இந்த சைடு. கிடைக்காதுண்ணே. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். எங்களுக்கு தெரிஞ்ச வரை இதுவரை இல்லை. இதை விட்டோம்னா அப்புறம் இது வெஜ்ஜுக்கு நம்ம டெம்பிள் சிட்டிலாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆமாம் ஆமாம், எல்லாம் நல்லா சாப்பிடணும்னா இது அந்த தலப்பாக்கட்டி இருக்கு. மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்ல சொல்லுட? மதுரை மெடிக்கல் காலேஜ் தானே? மதுரை மெடிக்கல் காலேஜ்ல எஸ்ஆர்எம்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எம் இல்ல, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல். மீனாட்சி மிஷனோ? அப்படி நான் நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல மிஷனுக்கு முன்னாடியே இருக்கு. அதுல போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். என்ன டுடே மதுரைக்குள்ள என்டர் ஆகுறோம். ஆமா, என்டர் ஆகிட்டு இனி என்ன நெக்ஸ்ட்? சாப்பாடு தான். மணி கிட்டத்தட்ட 1:00 கிட்ட ஆச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஹோட்டலுக்கு போறோம்? போற வழியில திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இருக்கு லெஃப்ட் சைடுல, அங்க போலாம். என்னெல்லாம் சாப்பிட்றோம்? ஃபர்ஸ்ட் மதுரை ஃபேமஸ் ஜிகர் தாண்டா. கரெக்ட். நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி. வெயில பாத்தியா டுடே? நல்ல சரியான வெயில். திருச்சிக்கு 161 கிலோமீட்டர். ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்டுக்கு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதுல தான் நம்ம ஆக்சுவலி ரைட் திரும்பணும். ஆமா ஆமா, இந்த ரோட்ல. ஆமா, இதுல ரைட். நேரா போயிட கூடாது. நேரா போனா திண்டுக்கல். கரெக்ட். ரைட்ல திரும்பினா தான் திருச்சி போக முடியும். திருச்சி சென்னை. கரெக்ட். நம்ம ஞாபகம் இருக்கா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப ஸ்ட்ரைட்டா போய்ட்டான். ஆமா, அதுல போய் அடுத்து யூ டர்ன் போட்டுட்டு வந்தான். கரெக்ட். இல்லனா பார்க்கலனா அப்படியே ஒரேடியே திண்டுக்கல் போயிருப்போம். இனி இதுல ஒரு நல்ல ஒரு இது இருக்கு தெரியுமா? சைடுல எல்லாம் மூங்குலாம் இருக்கும். சரி பாத்துருக்கே டுடே? எங்க? இந்த போற வழியில லெஃப்ட் சைடுல ஃபுல்லா மூங்குலா இருக்கு பாரு. நிறைய பேர் வண்டி எல்லாம் நிப்பாட்டி விட்டு இருப்பாங்க. உண்மையிலவா? எனக்கு ஞாபகம் இல்ல. கொஞ்சம் தூரம் போன உடனே இருக்கும். ஃளைட் அங்க இறங்குறது பாரு. எங்க ஃளைட்டா பாரு. இதுல தானே
ஏர்போர்ட் இந்த இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஏர்போர்ட். நம்ம அங்க பார்த்தோமே அந்த ஃப்ளைட்டா? இல்ல இது வேற ஃப்ளைட்டா இருக்கு. அந்த இது பேனர் மறைச்சிடுச்சு ஒண்ணு. கரெக்ட். அது இறங்கிடுச்சோ தெரியல, காணோம். இறங்குது பாரு, அங்க இறங்கிச்சு அங்க ஸ்ட்ரைட். அதான் அங்க இறங்கிச்சு. ரைட் பாருங்க. என்னோட பாத்தியா, இதான் சொன்னேன். சைட்லாம் மூங்கில் எல்லாம் வச்சு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த சைட்ல எல்லாம் நிப்பாட்டிட்டு சொன்னா நம்பணும். எப்படி இருக்கு இந்த இடம்? கொஞ்சம் இடத்துல தான் இருந்தது. கொஞ்சம் இடத்துல மூங்கில் ஆமா போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கு. ஏன்னா சிலவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க, எங்கேயாச்சும் நிப்பாட்டணும்னா இந்த சைடுல நிப்பாட்டலாமே. அது கேர்ஃபுல்லா தான் நிப்பாட்டணும். கடை எதுவும் இல்லை, ஆனா கொஞ்சம் வெயில் அடிக்காம கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா அதில் நிப்பாட்டலாம். கரெக்ட். இதுக்கு லெஃப்ட் சைடில் தானே ஏர்போர்ட் வருது இப்போ. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடில் தான் ஏர்போர்ட் வரும். ஏர்போர்ட் ரோடு, இதுதான் ஏர்போர்ட் ரோடு. ஹலோ, தெரியுதா மக்களே? இதுதான் மதுரை ஏர்போர்ட். தெரியல சரியா, எல்லாம் தெரியும். ஆமா, இப்ப ஒரு ஃப்ளைட் இறங்குறதுக்கு வந்துச்சு இல்ல, அதெல்லாம் இறங்கி இருக்கும். அங்க பாருங்க ஆனமலை தெரியுது அந்த பக்கம், பாத்தியா? ஏர்போர்ட்டோட பேக் சைடு தானே இது, இங்க தானே இருக்கும். ஆமா, இதுதான் நிறைய பேர் வெயிட் பண்ணி ஃளைட் பாப்பாங்க. நாங்களே ஒரு தடவை பார்த்திருக்கோம். அப்படியா? நிக்கிறாங்க பாரு, வண்டியை நிப்பாட்டி விட்டுருக்காங்க. ரன்வேல அது வர்றது நமக்கு எல்லாருக்குமே லைட் போட்டிருக்காங்க. இப்ப வரும்னு நினைக்கிறேன் ஃளைட். போட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறாங்க நிப்மா சைடுல எப்படி வண்டியை சைடுல விட்டுட்டு நம்மளும் பார்ப்போம் ஏர்போர்ட். தலப்பாக்கட்டியிலேருந்து சாப்பிட்டாச்சு டுடே. ஆமாம், ஆனால் ஜிகர்தண்டா வாங்கி தரல. ஜிகர்தண்டா இல்லைன்னு தலப்பாக்கட்டியில், வேற எங்கேயாச்சும் தான் எடுக்கணும். நம்ம மதுரை ஜிகர்தண்டா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, மதுரை ஜிகர்தண்டா. செம்ம டிராஃபிக்கா இருக்குல்ல டுடே.
என்ன உண்மையிலேயே வந்துட்டு இருக்காங்க. பார்த்து பொறுமையா, ஒரு அவசரமும் இல்லை. அவ்வளோ பயங்கர டிராஃபிக்கான ரோடு பார்த்து லெஃப்ட்ல ஏறலாம். இங்க பாரு டூ ஜிகர்தண்டா கடை லெஃப்ட்ல. இங்க பாரு, நமக்கு அங்கோட்டு போய் வேற ஜிகர்தண்டா கடையில போய் சாப்பிடலாம். ஒன்னும் நம்ப மாட்டேன். இது வேலம்மாள் போதி கேம்பஸ்க்கு பக்கத்துல இருக்கு. ஆமா, வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் ஆமா, பக்கத்துல. வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. இத போட்டிருக்காங்க வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அப்படியே ஜிகர்தண்டா வாங்கி தர மாட்டேன். ஜீர்தண்டா வாங்கி குடிக்கலாம். என்னைக்கு இப்ப நம்ம போற வழியில ஜீர்தண்டா. ஒன்னும் நம்ப முடியாது. ஜிகர்தண்டா குடிக்காம நம்ம போவோமா? சரி, ஜிகர்தண்டா நீ வாங்கி தந்த உடனே நான் வீடியோ எடுப்பேன். வாங்கி தரலனாலும் நான் சொல்லுவேன் அது வாங்கி தரல. டூடே அது என்னது டூடே? ஆனைமலை. ஆனைமலையில இருந்து யானைமலை. யானைமலை. நாங்க ஆனைன்னு சொல்லுவோம், நீங்க யானைன்னு சொல்றீங்க. ஆனை யானை எல்லாமே ஒன்றுதான். பாரு நர்சரி பாரு டூடே, அங்க என்னெல்லாம் பூச்செடி எல்லாம் இருக்குன்னு பாரு. எங்க இருக்கு நர்சரி? நர்சரி தாண்டிடுச்சு பாத்தியா? அங்க பாரு யானைமலை. இந்த மலை யானை மாதிரி இருக்குமா? அது யானை படுத்திருந்தா எப்படி இருக்கும்? அது போல இருக்கும். அதனால இதுக்கு யானை மலைன்னு சொல்லி பேர் வந்துடுச்சு. கிளியரா தெரியல இந்த ஆங்கிள் பாக்குறப்ப. உனக்கு தெரியுதா? எனக்கு இதெல்லாம் கிளியரா இருக்கு பாரு. இப்ப பாரு, நல்லா தெரியுது பாரு. இதுல பாரு யானை படுத்திருக்க மாதிரியே இருக்கு. ஆனா சைடுல நிறைய பாறை எல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க போல இல்ல? அப்படிதான் இருக்கும். மதுரை யானைமலை. இதுலதான் இந்த ஒத்தக்கடைங்கிற ஏரியா இருக்கு. அங்க என்ன ஃபேமஸ் டூடே? தெரியல, ஆனா போறப்ப பாப்போம்ல. இந்த லெஃப்ட் சைடு போறது தான் ஒத்தக்கடை ரோடு. கரெக்ட். யோர் செக் போஸ்ட் இருக்கு. அடுத்து எவ்வளவு தூரம் போட்டிருக்கு? திருச்சி 121 கிலோமீட்டர், தஞ்சாவூர் 178 கிலோமீட்டர். ஓகே. இதுதான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் இது. ஃபுல்லாகவே அவங்க காலேஜ் இது. ஆமாம், தமிழ்நாடோட இது இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்டோட காலேஜ். அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு. இது நம்ம திருச்சி போகிறதுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. விராலிமலை கிட்ட நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு. ரோடு நல்லா இருக்கு. பிரிட்ஜ் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். திருச்சி பஞ்சப்பூர். அது காமி இதுதான் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். வச்சிருக்க இடம் நல்லா இருக்கு லட்டுட.
இந்த ரைட்டு தானா? ஆமா இந்த ரைட்டு. இது புதுக்கோட்டை ரோட், புதுக்கோட்டை தஞ்சாவூர். போட்டுரு ஓட காமிட்டு. தஞ்சாவூர் 65 கிலோமீட்டர். இனி நேரு தஞ்சாவூர். அது இந்த ரோடு எங்கே போய் சேரும் டுடே? துவாக்குடி டோல்ல இருந்து ரைட் எடுத்தா நேரே தஞ்சாவூர். ரெண்டு சைடு நல்லா இருக்குல்ல. ஃபர்ன் பிளான்ட் இது நல்லா இருக்குல்ல. ஆமா. என்ன பிளான்ட்? ஃபர்ன் சொல்லுவாங்க. FERN ஃபர்ன்.